அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மீண்டும் இந்த சமூக வலைதளம் மூலமாக இறை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துல எனக்கு அநியாயம் செஞ்சவன் தன் கண் முன்னால தோற்றமளிக்கும் போது நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா இருப்போமா இல்லையா? இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்தில் முகால ஷைத்தான் ஒரு முறையை நிகழ்த்துவானா? எப்படிப்பட்ட ஷைத்தான் தெரியுமா? இவனால தான் நான் இன்னைக்கு நரகத்துக்கு போறேன் அப்படின்னு முடிவான பிறகு இப்படி ஒரு முறையை நிகழ்த்தினா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி பாதிக்கப்பட்டவன் நெஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா? லம்மா குதியல் அம்ர, காரியங்கள் அனைத்துமே முடிக்கப்பட்ட பிறகு இன்னல்லாஹ வஅதுக்கும் வஅதல் ஹக், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையை வாக்களித்தான். வஅதுக்கும் ஃபஅக்லஃப்துக்கும், நான் உங்களுக்கு வாக்களிச்சேன், மாறு செஞ்சேன், உங்களை ஏமாத்தினேன். வமா கான அலைக்கும் மின் சுல்தான், இன்றைக்கு உங்களிடத்தில் எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. எப்படி உங்களை நரகத்தில் இழுத்து போற அளவுக்கு எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இல்ல அண்ட் அவுதுக்கும், நான் உங்களை கூட்டேன் ஃபஸ்தஜபதும் லே, நீங்க வந்தீங்க. ஃபலா தலூமுனி, நீங்க எங்களை திட்ட வேண்டாம். வலுமு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் உங்களை காப்பாற்ற போறதும் இல்லை, நீங்க என்ன காப்பாற்ற போறதும் இல்லை. நீங்க சிந்திச்சு பார்க்கணும், இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய எந்த ஒரு ஆசை நம்ம உள்ளத்துல வந்தாலும் இந்த இறைவசனம் நமக்கு ஞாபகம் வரணும். ஏன் தெரியுமா? இந்த ஆசைங்கிறத நம்மளை ஏமாத்த போகுது.